வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ராகி இட்லியும் பாசிப்பருப்பு சாம்பாரும் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 3 ராகி இட்லியும் 1 கப் பாசிப்பருப்பு சாம்பாரும் கிட்டத்தட்ட 372 கேலரிஸ். நீங்கள் ஏதாவது வெயிட் லாஸ் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கலாம். இது ஒரு பர்ஃபெக்ட் வெயிட் லாஸ் காம்போ. இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ராகி இட்லி. 1.5 கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கோங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற விடுங்க. ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் இது ஊறணும். இதோ இது நல்லா ஊறிடுச்சு. இது அப்படியே மிக்சிக்கு மாற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதோ நம்மளோட ராகி மாவு ரெடி. இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தோசை மாவு சேர்த்துருங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட ராகி இட்லிக்கு மாவு ரெடி. மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே இட்லி தட்டில் ஊற்றி வேக விட்டுறலாம். இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்க்கணும். பெரிய தக்காளியாக இருந்தால் 2, சின்ன தக்காளியாக இருந்தால் 3. இப்போ தக்காளி நல்லா மசிய வேகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வேக வச்சிருக்கிற பாசி பருப்பை சேர்க்க போகிறோம். நான் வேக வச்சு இங்கே காட்டலை. நீங்கள் 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து 2 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 கப் அளவுக்கு வரும். இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருங்க. குழம்பு கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா ரெடி ஆகிடும். ஸோ இதோ நம்மளோட பாசி பருப்பு சாம்பார் ரெடி. நம்ம இன்னைக்கு இந்த 3 ராகி இட்லியில் 4.4 கிராம் ப்ரோட்டீனும், 0.9 கிராம் ஃபேட்டும், 28.8 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 3.7 கிராம் ஃபைபரும் இருக்குது. 1 கப் பாசிப்பருப்பு சாம்பாரில் 4.8 கிராம் ப்ரோட்டீனும், 3.3 கிராம் ஃபேட்டும், 24.3 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 4.4 கிராம் ஃபைபரும் இருக்குது. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.